வணக்கம். நினைச்சு கூட பார்க்கல அண்ணன் வந்து தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சீருவரி சிங்கமா ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்கன்னு நினைச்சோம். நம்மளையெல்லாம் ஏமாத்திட்டாங்க. மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் எங்க சொந்த ஊர் காரைக்குடியிலே போய் செட்டில் ஆயிட்டேன். நான் சென்னையில இல்லை. ஏன்னா கேப்டன் சாவுக்காக நான் இப்போ வந்திருக்கேன். ஒரு மனிதர் ஒரு நல்லவர் சாவுக்கு வரலைன்னா நம்ம பிரயோஜனமே இல்லை. இந்த பிறவியை எடுத்ததே வேஸ்ட். கேப்டன் சாவுக்கு வரலைன்னா அதனாலதான் அங்க வந்தேன். தலைவர் எம்ஜிஆர் சாவுக்கு அப்புறம் இவ்வளவு கூட்டத்தை நம்ம பார்த்ததே இல்லை. ஏன்னா அவ்வளவு கூட்டம் உடம்பு முடியாம போச்சு. கேப்டன் இருக்கப்போ நான் எங்க ஊர்ல உடம்பு முடியாம இருந்தேன். அதான் வர முடியல. வணக்கம். தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குநர்கள் சங்கம் சார்பாக எங்களுடைய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் நம்முடைய மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களுடைய சந்நிதிக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம். அவருடைய நினைவிடத்தில் போயிட்டு அவருக்கு மரியாதை செலுத்திட்டு வந்தோம். அதே மாதிரி அவர் வாழ்ந்த வீட்லேயும் வந்து அவருக்கு மரியாதை செலுத்தணுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அவர் வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர், நல்ல நடிகர், ஒரு கட்சி ஆரம்பித்து சிறப்பாக நடத்திக்கிட்டு இருந்தார். இது எல்லாமே வந்து ஒரு பக்கத்தில் இருந்தாலும் எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறது தான். அந்த நல்ல மனிதருங்கிற பேர் வாங்கிறது வந்து இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டம், அதுவும் இன்றைய கால சூழ்நிலையில் எவ்வளோ கஷ்டங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் வந்து எல்லாருக்குமாக திரைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு சரி, எங்கள் சின்ன திரையை சேர்ந்தவங்களுக்கும் சரி, அரசியலில் இருந்தவங்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, இல்லை எந்த தொழில் பண்ணுறவங்களுக்காக இருந்தாலும் சரி, எல்லார்ட்டையுமே நல்ல மனிதர் அப்படிங்கிற பேர் வாங்கியிருக்கிறாரு. உண்மையிலே வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் டிவின்னு ஆரம்பித்து எங்களுடைய சின்னத்திரை கலைஞர்கள் நிறையா பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. அதற்கெல்லாம் நாங்கள் வந்து நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி வந்து அவருடைய பழக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரைப்படத்துறையாக இருந்தாலும் சின்னத்திரையாக இருந்தாலும் சரி, எல்லாரிடமும் வந்து அந்த பெரியவங்கள்ட்ட மட்டும்தான் பழகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஷூட்டிங் டைமில் பார்த்தீங்கன்னாக்க நாங்கள்லாம் வந்து நேரடியாக பார்த்துருக்கோம். எங்களுடைய சங்கத்துடைய செயலாளராக சி ரங்கநாத் சார் இருக்கார், எங்கள் சங்கத்துடைய பொருளாளராக அரவிந்த் சார் இருக்கார். இவங்கெல்லாம் வந்து ஊமை வழிகள், உழவன் மகன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஹிட் படம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் அவர் கூட இருந்து அவருடைய ஒவ்வொரு பேச்சு, வார்த்தை, நடவடிக்கை அத்தனையும் பார்த்தவர் அவர். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து 2 நாள் அவருடைய இறப்பு சமயத்தில் வந்து இந்த உலகமே துக்கத்தில் இருக்கும்போது அதிகமாக அவரை பற்றியான விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு வந்து அரவிந்த் சார் தான். அதே மாதிரி ரங்கநாத் சார் வந்து பல படங்கள் அவரோட சேர்ந்து பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி எங்கள் உறுப்பினர்களில் வந்து பல பேர் வந்து அவர் கூட வந்து பல படங்களில் வேலை செஞ்சவங்களாக இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பாக தெரியுது. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு 71 வயசில் அவர் இறந்திருக்கார் அப்படின்னு சொன்னால், மினிமமாக இன்னும் ஒரு 30 ஆண்டு காலம் அவர் வாழ வேண்டியவர். இந்த சமுதாயத்துக்கு அவர் தேவை, திரைத்துறைக்கு அவர் தேவை, சின்ன திரைக்கு அவர் தேவை. ஆனால் இன்றைக்கி ஏற்பட்டுக்கூடிய இந்த இழப்பு உண்மையிலே வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு. அதற்கு எங்களுடைய சின்னத்திரை இயக்குனர் சங்கம் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும் சரி, அவருடைய ரசிகர்களுக்கும் சரி, பொதுவாக அவர் மேலே பாசம் வச்சுருக்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.